இன்றைய தலைப்பு சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம். இந்த சன்மார்க்கம் அப்படின்றது என்னன்னா ஒரு தாய்மையான ஒரு மார்க்கம் சொல்லலாம். எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கக்கூடியவள் தாய், பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கக்கூடியவள் தாய் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த விண்ணப்பத்தின் நோக்கம் என்ன அப்படின்றதையும் முதல்ல ஒரு வரியில் சொல்லிக்கிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். சரணாகதி, அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் எல்லோரும் சரணாகதி அடைய வேண்டும், இதுதான் நோக்கம். சரி, ஓகே. வள்ளல் பெருமானார் கைப்பட எழுதிய விண்ணப்பம் அப்படின்றத நம்ம தண்டபாணி ஐயா சொன்னாங்க. எதற்காக எழுதினார் அப்படின்னா, ஒரு கதையாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா, மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கிறவர் வள்ளல் பெருமானார் ஐயாக்கிட்ட, சாமி எல்லாமே பாடலாக எழுதி வச்சுட்டா எங்களுக்கெல்லாம் எப்படி புரியும், எல்லாமே பாடலாக எழுதி வச்சுருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் எப்படி புரியும் அப்படின்னு கேட்டதுனால வள்ளல் பெருமானார் கருணையோடு இந்த உரைநடைய இந்த விண்ணப்பங்கள் முதற்கொண்டு அனைத்து விஷயங்களையும் தன்னோட கைப்பட எழுதினார். நமக்கெல்லாம் எளிமையாக அந்த ஞானம் விளங்கணும்னா உரைநடையத்தான் படிக்கணும். நம்ம கோவை குமரேசன் ஐயா கூட சொல்லுவாங்க, உரைநடையை படிச்சுட்டு நம்ம அருட்பா படிக்கும்போது அதில் உள்ள விளக்கங்கள் எல்லாம் மிக எளிமையாக விளங்கும் என்பது அடியேன் கருத்து அப்படின்னு சொல்லுவார். அதை நானும் வழிமொழிகிறேன். ஏன்னா அருட்பா பாடல்கள் அவ்வளோ எளிமையாக விளங்கக்கூடியது அல்ல. முதல் 4 திருமுறையே எனக்கு தெரிஞ்சு சாதாரண பாமானிய மக்களுக்கெல்லாம் ஒரு போதுமானதாக இருக்குது. 6ஆம் திருமுறை போகும்போது அந்த சமரசம் இருக்கிறவங்க தான் 6ஆம் திருமுறையை படிக்கணும். சன்மார்க்கத்தை உணர்ந்தவர்கள் தான் 6ஆம் திருமுறையை படிக்கணும். இல்லைன்னா பொருள் தவறாக புரிந்து தவறான பேச்சுகளை பேச நேரிடும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம். உத்தரஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கச் சிறப்பு பெயர்களும் அப்படின்னு சொல்கிறார் ஐயா. இப்போ உத்தர ஞான சித்திபுரம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அடுத்து உத்தர ஞான சிதம்பரம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். என்றால் என்ன, ஞானிகள் என்றால் என்ன? ஞானம் அப்படின்றதுக்கு ஐயா உண்மை அப்படின்னு பொருள் சொல்கிறாங்க, விளக்கம் அப்படின்னு பொருள் சொல்கிறாங்க. ஞான சபை அப்படின்னா வெளி அப்படின்னு பொருள் சொல்கிறாங்க. இது எப்போ புரியும் அப்படின்னா, பெரு விண்ணப்பத்தையும் சத்திய விண்ணப்பத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பொருத்தி படிக்கும்போது இந்த விளக்கம் புரியும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது ஒரு அறிமுகமாக வச்சு நம்ம போகும்போது அது புரியும். சரி, உத்தர ஞான சித்திபுரம் அப்படின்னா, சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம். இப்போ உள்ளத்தினால தான் ஏற்படக்கூடியது செயல்கள். அப்போ உள்ளத்தால் நினைக்கிறது தான் செயலாகுது, உள்ளத்தால் நினைக்கிறது தான் சித்தி ஆகுது. ஓகேவா? அப்போ சித்திபுரம் அப்படின்றதுக்கு மீனிங், புறம் எப்படின்னா உள்புறம்னு ஒன்று இருக்குது, வெளிப்புறம்னு ஒன்று இருக்குது. உள்புறத்தில் நினைக்கிறது தான் வெளிப்புறத்தில் நம்ம செய்கிறோம். உத்தர ஞான சித்திபுரம். இந்த உத்தர அப்படின்றது என்ன அப்படின்னா, உத்தர நட்சத்திரம் கேள்விப்பட்டிருக்கோம். இது சூட்சமாக உள்ளே போய் பார்த்தோம்னா உத்தர நட்சத்தின் அதிபதி சூரியன் அப்படின்றதான் ஜோதிட சாஸ்திர வழக்கம். ஜோதி இருக்கும் இடத்தை அறிந்தவனே ஜோதிடன். அந்த உண்மை நிலையை அறிந்தவன் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வழியாக வரக்கூடிய ஜோதிடர்கள்னால அந்த உண்மை நிலையை தெளிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் பூரண உண்மையாக வெளிப்படுவது இல்லை. உண்மை நிலையை அறிந்தவர் யாராவது இருந்தால் அவங்க சொல்கிறது அது பலிதமாகும். ஓகே, அப்போ அந்த அக்னியாகிய சூரியன் தான் என்னது, உத்தர நட்சத்திரத்தின் அதிபதி. அங்கே சூட்சமாக சொல்லியிருக்காரு. அங்கே அக்னி. உத்தர ஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும். சிதம்பரத்துக்கு நமக்கு எல்லாமே வெளிப்படையாகவே பொருள் தெரியும். அம்பலம் என்பது நம்ம காலங்காலமாக கேள்விப்பட்டுட்டே வரோம். இந்த பூர்வ மையம் என்றும் திருவருளால் ஆக்கச் சிறப்பு பெயர்களும் அப்படின்னு சொல்றாரு. திருவருள் என்ன செஞ்சு வச்சிருக்கு, இந்த இடத்துல காரியப்படுவோம். இவ்வுலகினிடத்து ஆறறிவுள்ள உயர்வுடைத்தாகிய அப்படின்னா உயர்வுடையது பிளஸ் ஆகிய அப்படின்னு பிரிக்கலாம். இந்த உலகத்திலேயும் ஆறறிவு கொண்ட உயர்ந்த நிலையை உடையதாகிய உலகினிடத்து ஆறறிவுடைய உயர்வுடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி, நித்திய அப்படின்னா அழியாத தேகமாக்கி,
நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் பாரு, எந்த காலத்தையும், கடந்த காலம், இந்த காலம், முக்காலம், இன்னும் எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலமோ, எக்காலத்தும் எவ்விடத்தும், எந்த இடத்துல நல்ல இடம் நினைக்கிறோம், கெட்ட இடம் நினைக்கிறோம், எல்லா இடத்துலையும், கேவலமான இடத்துல இருந்து எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, அது பேரின்ப நிலை. இப்போ ஒரு சாதனத்தை பிடிச்சி அந்த சாதனத்தில் மட்டும் எனக்கு இந்த நிலை கிடைக்கிது அப்படின்னா அது சரியில்லை. ஆனால் சாதனம் வேண்டுமானா வேணும். வேதம் அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்கிற இடத்துல உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, ஆகம வழி செல்லாமல் வேத வழி செல்லக்கூடாது. ஆகமம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் இறைவனை பார்க்கக்கூடிய அந்த நிலை வந்து ஆகம நிலை, நானே இறைவனாக இருக்கக்கூடிய நிலை வந்து வேத நிலை, உண்மை நிலை அப்படின்னு சொல்கிறாருங்கய்யா. சன்மார்க்க சாதனம் அப்படின்ற விளக்கத்திலையும் இந்த இதை சொல்லியிருப்பார். அத்வைத்தில் இருக்கும்போது துவைதம் ஆகிய நிலை தானே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்படின்னா, நிஷ்கலமாக இருக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உருவம் இல்லாமல் தியானிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜோதி அப்படின்ற உருவத்தை வச்சு தான் தியானம் செய்யணும். அந்த ஜோதியை நான் பார்க்குறேன்ற நிலையில் இருக்கிற வரைக்கும் அத்வைதம் 2. நான் வந்து இறைவனை பார்க்குறேன் அப்படின்ற நிலை வரைக்கும் நானே இறைவனாக இருக்கேன், என்னோட உடம்பு அனைத்தும் ஜோதி, இந்த உலகமெல்லாம் ஜோதி, ஜோதியை தவிர வேறு எதுவும் தெரியாமல் ஜோதியோடு கரைந்த நிலைக்கு பேர் துவைதம் அப்படின்னு பேர். நானே ஜோதியான நிலைக்கு பேர் துவைதம் பேர். அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது எல்லாமே ஒன்றா தான் தெரியும், அங்கே பாகுபாடு தெரியாது. சரி, அப்படியே ஐயாவோட அந்த சத்திய விண்ணப்பத்துக்கு வந்துடுவோம். மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள்னா கோழைத்தனம், சக்தியற்ற தனம், அந்த திறனற்ற தனம், எப்படி வேணால் நம்ம பொருள் கொள்ளலாம். அந்த இறைநிலையை அடையிறதுக்கு தான் உண்மையிலே திறமை வேணும். இப்போ உலகியலில் வந்து என்ன செய்யறாங்கன்னா, வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் சண்டை பிடிக்கிறதுக்கும் நான் பெரியாளுன்றதுக்கும் நீ பெரியாளுன்றதுக்கும் தான் திறமையை நம்ம நிறுவனம் பண்ணிக்கிருக்கோம் இல்லையா. வள்ளல் பெருமானார் வந்து உண்மையாக திறமையாக இருக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தில் போய் சாதனை பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாரு. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் அதை தான் சொல்கிறேன். ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் படிங்க, ஆன்மீகத்தை பற்றி புரிஞ்சுக்குங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, தொண்டு செய்யுங்க, உங்கள் திறமையெல்லாம் இப்படி காட்டுங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல பணிவோட கேட்டுக்கிறேன். முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் எவ்விடத்தும் எத்துணையும் சின்ன அளவு கூட அந்த பேரின்பம் குறைஞ்சிடக்கூடாதான். எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து எக்காலத்தும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறுதல் கூடும் என்று அறிய தொடங்கிய தருணத்து. எதனால் பெறுதல் கூடும் என்று அவர் அறிய தொடங்கியிருக்காரு. இப்போ எல்லாம் இறைவன் செயல்தான், ஆனால் எல்லாமே நம்ம செயல்தான். ஏன்னா நம்மளுக்கு 3 சுதந்திரம் கொடுத்துருக்காருல்ல, அதை அப்படியே நம்ம கீழே பார்க்கலாம். தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் 3 கொடுத்தவர் வல்ல இறைவன். அருட்சுந்தரம் ஒன்றை மட்டும் அவர் வச்சுக்கிட்டாரு. நான் இவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறேன், புரியுதா என்னன்னு தெரியல, நேரம் கம்மியாக இருக்குது, அதுக்குள்ளே முடிக்கணும். முடியுது. தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் 3ம் கொடுத்த இறைவன் வந்து அருட் சுதந்திரத்தை வச்சுக்கிட்டாரு. அருளலாது அணுவும் அசைந்திடாது, அதனால் அருள் நலம் பரவுகென்று அறைந்தமை சிவமே. அருள் இல்லைன்னா எந்த செயலும் காரியப்படாது. நம்ம நினைக்கலாம், சிந்திக்கலாம், செயல்படலாம், ஒரு வேலையை போய் செய்யலாம், அது வந்து சக்ஸஸ் ஆகணும்ல, நிறைவேறணும்ல, அந்த சுதந்திரத்தை இறைவன் வச்சுக்கிட்டாரு. இப்போ எதனால் பெறுதல் கூடும் என்று அறிய தொடங்கிய தருணத்து. அப்போ இவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு, ஒரு தேடுதல் பண்ணுறாரு, ஒரு விண்ணப்பம் பண்ணுறாரு. இப்போ இந்த அடுத்த வாரத்தில் சாப்டரவே க்ளோஸ் பண்ணுறாரு. வேறு எதனாலும் பெறுதல் கூடாது, கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். அதை கூட திருவருள் அறிவிச்சதுனால தான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம எல்லாரும் யாரை பிடிக்கணும்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பிடிக்கணும் அப்படின்றது வள்ளல் பெருமானாரோட தாழ்மையான வேண்டுகோள். திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். பின்னர் திருவருள் எதனால் பெறுதல் கூடும் என்று அறிய தொடங்கிய தருணத்து. சரி, இந்த திருவருளை நம்ம எப்படிப்பா அடைஞ்சிக்க முடியும்? இறைவன் சொல்லிட்டாரு திருவருளால் வந்து எல்லாமே காரியப்படும் அப்படின்னு. இந்த திருவருள் எதனால் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, எனது நான் என்னும் தேக சுதந்திரமும் ஜீவ சுதந்திரமும் போக சுதந்திரம் என்னும் 3 வகை சுதந்திரங்களும் நீங்கிய விடத்தே கிடைக்கும் என்று அருளால் அறிவிக்கவும் உள்ளபடி அறிந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 3 சுதந்திரம் இறைவன் கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த 3 சுதந்திரமும் போகிறதுக்கு என்ன செய்யணுமா? இந்த 3 சுதந்திரத்தை கொடுக்கணுமா? கொடுத்தாதான் அந்த திருவருட் சுதந்திரம்
கிடைக்கும் அப்படின்றதையும் அதையும் இறைவன் தான் சொல்கிறாராம். அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் சொல்கிறாராம். அப்போ அருளால் அறிவிக்க அறிந்து கொண்டேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எனது யான் என்னும், யான்னா ஆன்மா எல்லாத்தையும் குறிக்கும். அதை தனிப்பட்ட முறையில் எடுத்து பார்த்தோம்னா நான், இந்த 3 சுதந்திரத்துக்கும் முதல் காரணமாக என்ன இருக்குது அப்படின்னா நான் தான் இருக்குது. எப்படி நான் இருக்குது அப்படின்னா, இது என்னோட உடம்பு அப்படின்போது தான் தேக சுதந்திரம் வந்துடுது. என்னோட மனைவி, என்னோட பிள்ளை, என்னோட தம்பி, என்னோட அம்மா, என்னோட அக்கா, எனது அப்படின்போது தான் இந்த நான் தான் என்னத்தை கொண்டு வருது அப்படின்னா தேக சுதந்திரத்தை கொண்டு வருது. போக சுதந்திரம், இந்த டேபிள் எனக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த மைக் எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் கிடையாது அப்படின்போது தான் இந்த போக சுதந்திரம் உள்ள வருது. ஜீவ சுதந்திரம் அப்படின்னா நான் என்னத்தை வேணா சிந்திப்பேன், என்னத்தை வேணா பேசுவேன், என்ன வேணா சொல்லுவேன், நீங்கள் கேட்கணும் அப்படின்றது, அதுதான் ஜீவ சுதந்திரம். என் உடம்பை எப்படி வேணா கெடுத்துக்குவேன், என் உயிரை எப்படி வேணா அழிச்சுக்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதுவும் அந்த ஜீவ சுதந்திரத்தை குறிக்கும். அடுத்த உயிரையும் கொல்லக்கூடிய, நம்ம துணிஞ்சு போய் ஒரு வேலையை செய்கிறோம் இல்லையா, அதுவும் ஜீவ சுதந்திரத்தை குறிக்கும். இறைவனை கெட்டவர் அப்படி இப்படிலாம் சொல்கிறோம்ல, இந்த சுதந்திரத்தெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் ஆப்பும் வைக்கிறாரு. எப்படின்னா, ஒரு நூல், அதில் ஒரு குண்டை கட்டி விட்டுருக்கோம், எல்லா உணர்வும் நமக்கு வருது, அதை சிந்திக்கிறோம், செயல்படுறோம், போகிறோம். அந்த உணர்வுக்கான சக்தியை இறைவன் தான் கொடுக்குறாரு. எப்படின்னா, நம்ம ஆய்வகத்தெல்லாம் பண்ணியிருப்போம், ஒரு நூல், அதில் ஒரு குண்டை கட்டியிருப்பாங்க, இப்படி இழுத்து விடும்போது ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த இழுத்து விடக்கூடிய ஆற்றல் தான் இறைவன். இதை ஒற்றை எண்ணுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம், ஆற்றல்னு சொல்லலாம். சூட்சமமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம ஒன்று சிந்திக்கும் போது இறைவன் வந்து இப்படி இழுத்து விடுறான்னு வைங்களேன், நம்ம அந்த ஆற்றலில் நம்ம ஆடிக்கிட்டே இருப்போம். இந்த செயல் நம்மளால தான் நடக்குது, நம்ம ஆடிக்கிட்டே இருக்கோம். நம்ம கெட்டதை சிந்திச்சாலும் அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு இல்லையா, 3 சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு சத்தியவானுன்றனால, அதுக்கும் ஒன்று ஆட்படுத்துகிறாரு. ஆட்படுத்திட்டு கடைசியில் தான் ஃபீஸ் பிடுங்குறாரு. அதைத்தான் பிறப்பு இறப்புன்ற வலையில் மாட்டி அடுத்த பிறவியில் கொண்டு வந்து நமக்கே திரும்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா ரிவிட் அடிக்கிறாருன்னு தான் சொல்லணும். அந்த கஷ்டங்களெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டிய, இப்போ எனக்கு நான் பெரிய இந்த படிச்சிட்டோம் அப்படின்ற இதில் சொல்ல வரல. எனக்கும் உடல் உபாதைகள் உண்டு, எல்லோருக்கும் உடல் உபாதைகள் உண்டு. சளி பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே உடல் உபாதைகள் தான். இதுக்கெல்லாம் காரணம் வந்து இருக்க தான் செய்யுது. நம்ம ஏதோ அறியாமையில் ஒரு சில தவறுகள் பண்ணியிருப்போம். இது ஏன் சொல்ல வரேன்னா, சரணாகதி அடையணும். இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பத்தோட நோக்கமே அதுதான். குறிப்பாக வந்து சன்மார்க்க சங்கத்தார்களுக்கு தான் எழுதியிருக்காரு. ஏன் அப்படின்னா, சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம். வந்து சமரசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறாரு. சமரசம் இல்லைன்னா சுத்தம் வராது. ஒன்றுமற்ற நிலை அப்படின் போது எல்லாத்தையும் சமரசமாக பார்க்கணும். மற்றவங்க செய்த தவறுகளை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சு அவங்கள முடிஞ்சால் பக்குவப்படுத்த பார்க்கணும். பக்குவப்படுத்த முடியல, பச்சை மட்டையாக இருக்காங்க அப்படின்னா கடந்து பழனியில் இருக்கிறவங்களுக்கான சேவையை செய்ய போயிடணும். பழனியில் இருக்கிறவங்களுக்கான சேவை அப்படின்னா இறைவனை உணர்ந்து அதை தேடுறவங்களுக்கான சேவை செய்யணும். இந்த உரைநடை பகுதியிலே வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, 463 அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பக்கம். அவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை உண்டு. வள்ளல் பெருமானார் தான் சொல்கிறாரு. என்ன சொன்னாலும் இப்போ சிலர் வந்து வெட்டுறதுக்கு ஒரு அறுவலை எடுத்து வச்சுட்டு வரேன்னு வரீங்களேன், அவனுக்கு அறிவு இல்லாமல் தான் செய்கிறான். இந்த உயிரை கொல்லக்கூடாது, எல்லா உயிரும் ஒன்றுன்றது. நம்ம கருணைன்ற பேரில், எப்பா நான் வந்து ஓடும்போது வெட்டினேன்னா கஷ்டமாக இருக்கும், சரி நின்றுருக்கும் போது நீ வெட்டினேலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஆடு தலையை குனிஞ்சு காமிக்கும்ல, அந்த மாதிரி நான் உனக்கு தலையை குனிஞ்சு காமிக்கிறேன்னு என்னை வெட்ட சொல்கிறதுக்கு பேர் தயவா? அது இல்லையா? அதுக்கு தான் அந்த வார்த்தையை போடுறாரு. அபக்குவிகளை செய்ய வேண்டிய அருள் நியதியின்படி தண்டனை செய்வித்து பக்குவம் வருவிக்க செய்யணும். இதை எந்த இடத்துல சொல்றாரு தெரியுமா? சுத்த சன்மார்க்க சாதனம், பரோபகாரம், சத்விசாரம்ன்ற அந்த தயவை குறிக்கக்கூடிய முக்கியமான இடத்துல சொல்றாரு. பரோபகாரம் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த ஜீவகாருண்யம் பண்ணும்போது சில பேர் வரிசையிலேயே நிற்கிறது கிடையாது. அவங்க வாங்கினா போதும். இங்கே சாப்பாடு கொடுக்குறவங்களையும் பரிமாற வருது கிடையாது, குழம்பு ஊற்ற வருது கிடையாது. இதெல்லாம் தயவு நினச்சி இதெல்லாம் அலோவ் பண்ணோம்னா அங்கே தர்மம் நடக்குமா? இப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மகாபாரதம் தானே, மகாபாரதம், அதில் ஒரு வார்த்தை வரும், தர்மத்தை நிலைநாட்ட சில நேரங்களில் அதர்மத்தை கையாண்டே தீர வேண்டும், இதுவே தர்மம். இந்த இடத்துல இறைவன் சொல்லப்படலைன்னு ஐயா சொல்லலை, சூட்சமமாக சொல்லப்பட்டிருக்காருன்றதான் சொல்கிறார். மற்ற இதெல்லாம் நீங்கள் குழப்பம் அடைஞ்சிருவீங்க, அதனால் படிக்க வேணாம். இந்த 6ஆம் திருமுறை படிக்கக்கூடிய நிலை மாரி தான். 6ஆம் திருமுறை எல்லாரும் படித்தாலும் புரியாது, குழப்பம் அடைஞ்சு என்னென்னத்தோ நான் பேசுறதுக்கான சூழ்நிலை வரும். அந்த மாதிரி தான் அதில் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல இவங்களை சத்தம் போட்டு நம்ம பின்னாடி போக சொல்கிறதா?
என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது இல்லையா? அந்த நிலையைத்தான் வள்ளல் பெருமானார் ஐயா சொல்கிறாரு. இந்த நிலையை உணர்ந்தவர்கள் எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ தர்மவான்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சுதந்திரத்துக்காக, விடுதலை போராட்டத்துக்காக போனாங்க. என்ன எவ்வளோ நேரம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுறேன். சுதந்திர போராட்டம் இதுக்கெல்லாம் போனவங்க இருக்காங்க இல்லையா, உயிர் நீத்தார்கள், அவங்க கொலை தான் செஞ்சாங்க. அதுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு இடத்துல திருவள்ளுவர் நாயனார் சொன்ன ஒரு குறளை எடுத்துக்காட்டி சொல்லுவார். கொலை புலை செய்கின்ற குற்றவாளிக்கு அரசன் கொடுக்குற தண்டனை, மரண தண்டனை வந்து இந்த இது இருக்குல்ல, செடியின் இதில் வரக்கூடிய களை பறித்ததற்கு சமமாகும் அப்படின்றாரு. அவர் எந்த எதிர்பார்ப்புனாலையும் அந்த தண்டனை கொடுக்கல, ஆணவத்தினால அந்த தண்டனை கொடுக்கல, மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக அந்த தண்டனை கொடுத்தது பேர் இந்த இதில் வருதுங்கய்யா. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம், கதையெல்லாம் சொல்லுவாங்க. தன்னோட கடுக்கனை களத்திற்கு திருப்பி படுத்தார் வள்ளலாறு. ஆனால் இவர் கூட வந்த அந்த செட்டியார் ஐயா, அவர் பேர் எனக்கு ஞாபகம்ல, ஒரு கதையாக நான் கேள்விப்பட்டிருக்கேங்க ஐயா. அவர் வரும்போது ஒரு கல்வன் ஒருவன் வந்து மறைச்சு அடிக்கிறதுக்கு கை ஓங்கும் போது நகைகள் எல்லாம் கலட்ட சொல்லி அந்த பறிமுதல் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். இவங்க கலட்டுறதுக்கு கூட அந்த நேரத்தை கூட பொறுக்க முடியாமல் கை ஓங்கும் போது அடிக்க போகும்போது அப்போ வள்ளல் பெருமானார் சொன்னாராம், ஓ அவ்வளோ அவசரமோ அப்படின்னாராம். கை நின்றுச்சான், வழியில் துடிச்சானா. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சார் வள்ளல் பெருமானார்? தண்டனை கொடுத்தார். அவர்னால அந்த நிலையிலிருந்து தண்டனை கொடுக்க முடிஞ்சது, கொடுத்தார். இந்த ரொம்ப வீரர்கள் சூரர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்மீகத்துக்கு வாங்க, வந்துட்டு நல்லதை செய்யுங்க. இளைஞர்கள் எல்லாம் முக்கியமாக வாங்க. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யாதீங்க. எல்லாரும் வயசானதுக்கு அப்புறமே வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லா தப்பி பண்ணிட்டு கடைசியில் வந்து சாமி மன்னிச்சுக்கன்னா எப்படி மன்னிப்பார்? தெரிஞ்சே போகிறோம், தெரிஞ்சே தவறு செய்யறதுக்கு தெரிஞ்சே போகிறோம். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிக்கிற சாமின்ட்டு அப்படியே ஒரு தப்பாக ஒரு காலம் ஃபுல்லாக செஞ்சுட்டு அதுக்கு மன்னிப்பு கிடைக்காதுங்க ஐயா. சரி, நம்ம இந்த சத்திய விண்ணப்பத்துக்குள்ளே போயிடலாம். எது வரைக்கும் வந்துட்டோம்? அவர் வந்து அந்த இறைவன்கிட்ட வேண்டுதல் வச்சார் இல்லையா, இறைவன் சொன்னார் இல்லையா, திருவருளால் தான் இந்த சுதந்திரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த தேக சுதந்திரம், போக சுதந்திரம், இந்த 3 சுதந்திரமும் நீங்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு வள்ளல் பெருமானார் அடுத்து என்ன செஞ்சாருன்றதான் முக்கியமான விஷயம். இதுக்கு தான் இவ்வளவும் சொல்லி வந்தது. நம்ம அந்த வயசானதுக்கப்புறம் தான் அந்த இது தவறுகளை செஞ்சதுக்கப்புறம், வயதானவர்கள்தான் யாரும் தவறாக நினச்சிக்க வேணாம். தவறுகள் செஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த நிலைக்கு போகக்கூடாது. முன்னாடியே வெள்ளம் வரும் முன் அணை போட வேண்டும்ன்ற மாதிரி வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை போட்டுறணும். என்ன சொல்கிறாரு? பின்னர் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீர் திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். அப்போ கொடுத்துட்டார். கொடுத்த தருணத்தே எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரமும் போக சுதந்திரமும் ஜீவ சுதந்திரமும் கடவுள் பெருங்கருணையால் கொடுக்கப்பட்டனம் அன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றனவல்ல எனும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் உள்ளபடி அறிந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஒரு இதை நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். இந்த 3 சுதந்திரமும் என்னோட சுதந்திரம்னு நான் நினச்சிக்கிட்டு இவ்வளோ தவறுகளையும் செஞ்சேன், இவ்வளோ வேலையும் செஞ்சேன். அதுக்கு ஆற்றல் கொடுத்தது, அந்த அருட்சுதந்திரம் கொடுத்தது இறைவன் தான். அதை நான் புரியாமல் இவ்வளோ தப்பு செஞ்சுட்டேன். அந்த என்னோட சுதந்திரமாக நினச்சிட்டு இருந்த இந்த 3 சுதந்திரமாகிய நானுன்றதை இறைவன் பாதத்தில் அந்த சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறம் இறைவன் இந்த நிலையில் இருந்து, இந்த அருட்சுதந்திர நிலையிலிருந்து எல்லாம் செஞ்சுருக்காரு. என்னோட சுதந்திரம்ன்றது ஒன்றும் கிடையாது அப்படின்றத வள்ளல் பெருமானார் நமக்கு பதிவு பண்ணுறாரு. இதைத்தான் சரவணானந்த சாமிகள் நான் என்பது ஏது, எனக்கென ஞான ஊன் ஏது, அந்த தனி சுதந்திரம் ஏதுன்னு ஒரு பாடல் வரியில் எழுதியிருப்பார். தற்சுதந்திரம் இன்மைன்ற ஒரு இதில் வரும், எனக்குன்னு ஒரு தற்சுதந்திரம் கிடைக்காது, என்ன நீ தான் உன்னோட நிலைக்கு உயர்த்திட்டு போகணும் அப்படின்ற சரணாகதியிலிருந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் சர்வ சுதந்திரராகிய தேவரீர் திருவருட்கே கொடுத்து விட்டேன். கொடுத்த தருணத்தை இந்த 3 வந்து இறைவனோட செயலால் தான் செய்யப்பட்டது அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக பொருள்களிடத்தும் எனக்கு யாதோர் சுதந்திர தோற்றமும் தோற்ற மாட்டாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அவர் அந்த நிலைக்கு போயிட்டாரு. நம்மெல்லாம் போகாமல் இருக்கோம். போயிட்டோம்னா பெரும்பாலானவங்க போயிருக்காங்க, இறைவன் அந்த நிலையிலே இருக்காங்க. அப்படி போயிட்டோம்னா அவர் இங்கே ஒப்படைச்சிட்டார், இந்த இடத்துல தோற்ற மாட்டாதுன்னு சொல்லிட்டார். போனதுனால வள்ளல் பெருமானார் ஐயாவுக்கு அந்த முத்தேக சித்தி நிலை வந்து
கிடைத்தது. இதெல்லாம் நம்ம சன்மார்க்க அன்பர்கள் முதற்கொண்டு எல்லா உயிர்களுக்கும் இந்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பத்தில் சொல்கிறாருங்க ஐயா. அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி. என்னது? இறைவன் வந்து திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளணுமா? வைத்தருளி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்வித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இறைவன் வந்து என்ன இந்த நிலையில் வச்சிருக்க வேண்டும். இதோட முடிச்சிருந்தா அவர் வள்ளல் பெருமானாரே கிடையாது. அடுத்துதான் முக்கியமானது, இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமையுடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சி அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாருங்கய்யா. இந்த சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சின்னு அந்த வார்த்தை தான் சொல்லலை, வேண்டும்னு தான் முடிக்கிறாரு. எனக்கு அறிவித்த வண்ணமே, இந்த தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமையுடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும்னா இதில் அந்த பொருள் எல்லாம் அடங்கிறது. தேவரீர் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் 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 அப்படின்னு நிறைவு பண்ணுறாருங்கய்யா. டைம் இருக்கிறதா? எவ்வளோ நேரம் இருக்குங்கய்யா? 15 நிமிஷம் இருக்கு. ஆமாம் ஆமாம், இல்லை சுருக்கு தான் முடிச்சிட்டேங்கய்யா. அது எல்லாருக்கும் மனதை அடக்கணுமா அடக்கக்கூடாதா அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதை புரியும்படியாக சொல்லணும்னா அந்த வேதம்ன்ற வழியில் ஐயா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. மொத்தமாக ஒரு பேராகிராஃப் மாதிரி இவ்வளோ எழுதியிருப்பாங்க. அதில் லாஸ்ட்டில் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க ஐயா, 4 வேதங்களும் மனமடக்கும் துவாரங்கள் அப்படின்னு முடிக்கிறாரு. வேதங்கள் எல்லாம் என்னது? மனமடக்கும் துவாரங்கள். இந்த மனதை அடக்கிறதுக்கு தான் எளிமையான வழி அந்த பெருவிண்ணப்பத்தில் சூட்சமாக சொல்லியிருக்காரு. வள்ளல் பெருமானார் வெளிப்படையாக சொல்லியிருக்காருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் எல்லாத்தையுமே வெளிப்படையாகவும் சொல்லலை, எல்லாத்தையுமே சூட்சமாகவும் சொல்லலை. சாதாரணம் நினைக்கிற இடத்துல வெளிப்படையான ரகசியத்தை சொல்லியிருக்காரு, சூட்சமும் நினைக்கிற இடத்துல சாதாரணமாகவும் சொல்லியிருக்காரு. எப்படின்னா இப்போ இதிலிருந்து வரலாம், திருமந்திரத்திலிருந்து வரலாம். திருமந்திரம் படிக்கில் சன்மார்க்கம் நல்லா விளங்குன்னு சொல்கிறாரு. அதில் 2 ரகசியத்தை சொல்லியிருக்காரு. 19, 29 நினைக்கிறேன் அந்த பாடல். செம்மை, இன்னொன்று வந்து பசுமை, இந்த 2 நிறத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. மாணிக்கவாசகர் நிறங்கள் ஒரு 5 சொல்லியிருந்தார். இறைவன் திருவடி வந்து செம்மையும் பசுமையும் திருவடியாக இருக்கின்ற அந்த ரகசியத்தை இந்த பாடலில் வெளிப்படுத்தியிருக்காரு. திருவடி தான் அந்த பாடலுக்கு பேரும், அந்த தலைப்புக்கு பேரும், திருமந்திரத்தோட தலைப்புக்கு பேரும். இங்கே ஆடிய பாதம், அருட்பாவில் 6ஆம் திருமுறையில் ஆடிய பாதம்ன்ற தலைப்பில் வள்ளல் பெருமானார் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐவண்ணமும் கொண்ட அற்புத பாதம் அப்படின்னு சொல்கிறாரு. கைவண்ண நெல்லி கனியாகும் பாதம், இரவா நிலையில் என்னை இருத்திய பாதம். சாப்டரை க்ளோஸ் பண்ணுறாங்க. இரவா நிலையில் என்னை இருத்திய பாதம், இரவா நிலையில் வச்சிருச்சு. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்ற மாதிரி இரவா நிலையில் என்னை இருத்திய பாதம். இப்போ சித்தி வளாக திருமாளிகையில் வள்ளல் பெருமானார் ஐயா உள்ளே போய் சித்தி நிலையை அடையிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போகிறாரு? விளக்கு எடுத்து வந்து கொண்டு வந்து வச்சுட்டு இதை பாவனை செய்யுங்க, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வீட்டு இருப்பதாக பாவனை செய்யுங்கள். அந்த ஜோதியை நம்ம பூர்வ மையத்திலே நினைக்கும் போது உலகமே, இந்த பிரபஞ்சமே, நம்ம முதற்கொண்டு எல்லாமே ஜோதியாக தெரியும் போது அந்த ஜோதிமயமாக ஆயிடுவோம் அப்படின்றத சொல்கிறாரு. ஜோதி தான் இறைவனாக இருக்குது. ஆனால் அந்த ஜோதி இத்தனை கலர்ஸாக நிறங்களாக வெளிப்படுது இல்லையா? கருப்பு நிறமாக இருக்குது உடம்புல, தேகத்தில் சிவப்பு நிறமாக இருக்குது, பச்சை நரம்பு இருக்குது, கருப்பு விழியாக இருக்குது, வெள்ளையும் உடம்புல இருக்குது. சூட்சமமாக சன்மார்க்க கொடி வச்சிருக்கிறது கூட இதுதான் சூட்சம காரணம். மேலும் கீழும் இறங்குது இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிறத்தை பிடிக்கும் போது உள்ளே போயிடலாம். வெள்ளையிலிருந்து மஞ்சளில் நிறைவடையுது. இந்த மஞ்சள் வந்து தங்கத்தோட நிறம், அதைத்தான் பொன்மைன்னு சொல்கிறாங்க. வெண்மை, செம்மை, பசுமை, கருமை, பொன்மை, இது புதுசாக இருக்கலாம். இந்த நிறங்கள் வந்து வாய்க்கால், கால்வாய், இந்த இதுதானே வாய் தானே இறைவன் அடையிறதுக்கான கோபுரவாசல். நம்ம திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறது. இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வள்ளல் பெருமானார் என்ன ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு? சாகா கல்வியை மிக லேசிலே
தெரிவிக்கக்கூடியதுமான தென்மொழியில் என்னை படைத்ததுக்கு நன்றி தானே சொல்கிறாரு. இப்போ இந்த தென்மொழியில் தான் என்னென்ன இருக்குன்னா, வாய்க்கால் இருக்குது, கால்வாய் இருக்குது. வாய்க்கால்னா வாய் வந்து அது ஒரு காலாக இருக்குது. கால் அப்படின்னா போகும் வழி. இந்த கால் அப்படின்னா உலகிலே நம்ம நடக்கக்கூடிய வழி. கால்வாயின்னு சொல்லலாம், வாழ்க்காயின்னு சொல்லலாம். அந்த கால்வாயத்தான் திருவடி அப்படின்னு சொல்கிறாங்க. திருவடி தான் பாதம். அந்த பாதத்தை பிடிச்சா இறைநிலையை அடைய முடியும். இந்த உடல் உபாதைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நிறங்களை போடுறது. 5 நிறங்களை போட்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்மளால் பாவனை செய்ய முடியணும். மனதை படுத்துறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட். இப்போ பசுமை நிறம்னு வச்சுக்கோங்களேன். பசுமை நிறமும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான். அவர்கிட்டருந்து ஒரு நிறம் வரல. வெண்மை நிறமும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான். இது சிறுசு பெருசு. நாம் ஒரு நிறத்தை மட்டும் பிரபஞ்சம் முழுவதும் இருப்பதாக பாவனை செஞ்சு வேற எந்த சிந்தனையும் வராமல் இருக்க முடிந்தால் மனம் ஒருநிலைப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இப்படியே ஒரு நிலையாக போகும்போது தான் அந்த பொன்மை நிறம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அந்த உண்மை தங்க நிறம் இருக்கு இல்லையா, அதை வந்து பாவனை செய்து, அதை பிரபஞ்சம் முழுவதும் பாவனை செய்து, அதை தவிர வேறு எதுவும் இல்லைன்ற உண்மை நிலையில் இருக்கும்போது அந்த நிலையை அடையலாம். எடுத்துக்காட்டு உலகியல் வாழ்க்கையோட பொருந்தக்கூடிய ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வள்ளல் பெருமானார் சாப்பிடும்போது சுவையறியாமல் சாப்பிடணுன்றாரு, கேட்கும்போது கெட்டதை கேட்கக்கூடாதுன்றாரு, நல்லதை கேட்கணும், பார்க்கும்போது நல்லதை பார்க்கணும். சரி, சாப்பிடும்போது எப்படி சுவை இல்லாமல் சாப்பிட முடியும்? இது ஒரு நிறம் அப்படின்னு தான் நினச்சி சாப்பிடணும். காலப்போக்கில் அது பழக்கப்படும். இப்போ நான் எடுத்து சாப்பிட்றது வெண்மை நிறத்தை எடுத்து சாப்பிட்றேன் போது எந்த உணர்வுமே இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்து அப்படியே பழக்கப்படுத்துகிறோம்னா அது சாத்தியப்படும். நான்ற உணர்வு இல்லாமவும் போகும். நடந்து போகும்போது நான் வெண்மை நிறம் போகுது, கேட்கும்போது வெண்மை நிறம் போகுது, எனக்கு என்ன, நான் வந்து ஆன்மாவாக இருக்கேன், அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக இருக்கேன், வெளிக்குள் வெளிக்கிடந்து சும்மா இருக்கும் சுகம்ன்ற அந்த நிலையில் இருக்கேன், எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன், ஆனால் எதுவுமே நான் செய்யலை அப்படின்ற நிலையில் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கார். அந்த நிலையை நம்ம பழக்கப்படுத்தணும். ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம், இரவு பகல் அப்படின்னு ஒன்று இருக்குது. சண்முகம் சுப்பிரமணியம் அப்படின்ற விளக்கத்தில் 6 சக்கரங்களுக்கு வள்ளல் பெருமானாரைய என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, பிரகாசம் அப்பிரகாசம் அப்படின்னு சொல்கிறாரு. பிரகாசம்னா ஒளி, 6 ஆதாரங்கள்லையும் ஒளி வருது. அதே மாதிரி அப்பிரகாசம் புரிய மாதிரி சொல்லணும்னா, சூரிய ஒளி வருது, ஒரு ஏதோ ஒன்று மறைப்பு கொடுத்தா கீழே நிழல் விழுகுது. நிழல் ஒளியா ஒளி இல்லையானா நிழலும் ஒளி. ஏன் அப்படின்னா, அடர்ந்த காரிருள் இருக்கக்கூடிய இடத்துலையும் அருகிய ஒளி உண்டு. அப்போ இருட்டுலேயும் இறைவன் தான் இருக்கார். கண்ணொலினால நம்ம பார்க்க முடியும். நிறைஞ்ச அமாவாசையில் போய் நம்ம கையை வச்சு பார்த்தா பார்க்க முடியும். ஏதோ ஒரு பொருளை பார்க்க முடியுது, அங்கே ஒளி இருக்குதானே. ஒளி இல்லாட்டி பார்க்க முடியாது தானே. இப்போ கருமை அப்படின்ற ஒரு நிறத்தை போடுறாரு தானே, பெருவிண்ணப்பத்தில் கருமைன்ற ஒரு நிறத்தை போடுறாரு தானே. இப்போ ஒளி இல்லாத இடம் எதுனா நம்மளால் பிரிக்கவே முடியாது சாமி. இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார். இப்போ தாய் மதம்னு ஒன்று முத சொல்லி முடிச்சோன்னா, தாய் மதமோ தாய் மார்க்கம் எல்லாரும் தவறு பண்ணுறாங்க, எல்லாரும் இது பண்ணுறாங்கன்னா நம்ம வெறுப்படையாமல் அவங்ககிட்ட ஒன்று சொல்லி அவங்கள இந்த மார்க்கத்தில் இது ரொம்ப சிறந்த மார்க்கம், ஒரு இறைவன் அடையக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு குறுக்கு வழி இருக்க மாதிரி இது ஒரு குறுக்கு வழி அப்படி தான் நம்ம சொல்லி அவங்கள நம்ம அவங்க கூட சண்டை போடும்போது அவங்க எக்காலத்துக்கு இதுக்கு வரமாட்டாங்க. அவங்கள தவறாக சொல்லும்போது அவங்க எக்காலத்துக்கு இதுக்கு வரமாட்டாங்க. நீங்கள் செய்கிறதும் சரிதான், இது ரொம்ப சரி, இது சத்தியமான உண்மைதான், இது ஒன்றும் பொய் கிடையாது, எல்லாரும் வழிபாடு பண்ணுறது சரிதான். இந்த சன்மார்க்க வழிபாடு, உண்மை கடவுளை அடையக்கூடிய இந்த வழிபாடுன்றது ரொம்ப சரி. இப்போ சூட்சமான வார்த்தைகள்லாம் போட்டு அங்கங்கே குழப்பும் போது இது கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னா அப்போ நல்லது தானே. அந்த காலத்தில் முத ஸ்டார்ட் பண்ணும்போது மண் ரோடு போட்டிருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கல்லுனால ரோடு போட்டிருப்பாங்க. அப்போ தார் ரோடு, சிமெண்ட் ரோடு இதெல்லாம் வந்துச்சு இல்லையா. அட்வான்ஸாக எது இருக்கோ அதை நம்ம அனுபவிச்சுக்கிறோம். சன்மார்க்கத்தை மட்டும் ஒரு தனித்து பார்க்குறது. இவங்க பாட்டு ஏன்னா வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, தலையில் என்னமோ கட்டிக்கிறாங்க, அவங்க பாட்டு போகிறாங்க, இவங்களாம் ஒரு தனி மதத்தை தான் உருவாக்கிறாங்க அப்படின்ற ஒரு நினப்பில் இருக்கீங்க நீங்கள். நீங்கள் இல்லை, நீங்கன்னு சொல்ல வேணாம், எல்லாரும், நம்ம எல்லாருமே. சாமி அந்த வள்ளல் பெருமானார் அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. பதார்த்தத்தை சுவைச்சு பார்த்தாதான் சுவையை உணர முடியும். வந்து இது என்ன ஏதுன்னு ஒரு 4 சொற்பொழிவை கேட்டுட்டு நீங்கள் உட்காந்து படிங்க. வள்ளலார்னா யாருன்னு படிங்க, அனுபவமாக உணருங்க. உணர்ந்துட்டு இவர் சொன்னது தப்பு அப்படின்னா எங்கிட்ட வேணால் இதெல்லாம் தப்பாக சொல்லியிருக்காரு அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் போங்க. ஆணித்தரமாக நம்புகிற மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டு யாராவது எழுதி கொடுத்துட்டு போக முடியுமானா போக முடியாது சாமி. அவ்வளோ ஒரு சத்தியமான உண்மையான மார்க்கம், இறைவனை அடையக்கூடிய ரொம்ப சாதகமான ஒரு மார்க்கம். இதை வந்து இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். நேரம் நிறைவாயிடுச்சுன்றது ஐயா சிக்னல்னால சொன்னதுனால பெரியவங்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது. தண்டபாணி ஐயா வந்து ரொம்ப மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர். நான் சிறுவனாக இருந்தாலும் எங்கே போனாலும்
ஒரு மரியாதையாக அருளானந்தம்னு அதை பேசக்கூடிய அந்த கனிவு அது ரொம்ப பாராட்டக்கூடியது. அவர் ஆன்மாவை பார்க்குறாருன்றத நம்மளால் புரிய முடியுது. அவங்களாம் பெரிய நிலையில் இருக்காங்க, எவ்வளோ பேர் பழக்க வழக்கங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம கூட அந்த டைம் ஒதுக்கி அந்த பேசுகிறது வந்து நான் அதை வணங்கத்தக்கதான் நினைக்கிறேன். என்னோடய உரையை இதளவுக்கு நான் நிறைவு பண்ணிக்கிறேன்.